கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒன்றாக கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், 1000 விளக்கு இந்திய தேவ சபையினுடைய விசுவாச பெருமக்கள் மற்றும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற விபிஎஸ் ஊழியங்களுடைய எல்லா பொறுப்பாளர்கள், பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பெற்றோர் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக வாழ்த்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் யாவரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த விபிஎஸ்னுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப ஜெபமாக சகோதரர் ஜோயல் பர்னபாஸ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நடத்தப்படும். அமைதியோடு கூட இருந்து காணுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பசங்கள்லாம் கண்ணை மூடி கை கூப்பிடுங்க. எங்களை கிருபை நேசித்து நேரத்தில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவேளைக்கு அவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. காலையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை தந்தீங்க. இந்த நேரத்தில்ப்பா இந்த கடைசி ஒரு வாரமாக விபிஎஸில் கலந்து கொண்ட பிள்ளைங்கள் கற்றுக்கிட்ட பாடல்கள், வசனங்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கி எங்கள் சபை முன்பாக அவங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை வெளிப்படுத்த போகிறாங்க. நீதாமே அவங்களோடு இருங்கப்பா. இன்றைக்கி பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டனப்பா. இது எங்களுக்காக இல்லை, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டப்பா. இன்றைக்கி அப்போ பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்க வருங்காலங்களில் ஏசப்பா பெரிய ஒரு நிலைமையில் நிற்க, அதுக்கு இதெல்லாம் ஒரு அடித்தளமாக அமைய நீதாமே உங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தொடக்கம் முதல் முடிவரையும் நீதாமே உங்களோட கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்கு உதவி செய்த ஒத்துழைத்த எல்லாரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீதியான நேரத்திலும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமம் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். வரவேற்புரையாக சிஸ்டர் சுபாலா அவர்கள். இங்கே பிரசன்னமாயிருக்கிற தேவனையும் இந்த 2026ஆம் ஆண்டின் முழு பொறுப்பை எடுத்துக்கொண்ட நம்ம சபை போதகராகிய அவர்களையும், விசுவாச குடும்பங்களையும் மற்றும் பிள்ளைகளையும், அன்பான பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என வரவேற்றிக் கொள்கிறோம். ஒரு விசேஷித்த ஜெபம் இந்த விபிஎஸ்க்கு கடந்து வந்ததான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது கொஞ்சம் பெற்றோர் கீழ்ப்படிவாங்க, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் கொஞ்சம் வளரும் போது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்ல, அவர்களுடைய இஷ்டத்தின்படியாக நடக்கிறதான அநேக சம்பவங்கள் காணப்படுகிறது. அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பிகினர்லேருந்து ஆரம்பித்து சீனியர் வரை வந்ததான நம்முடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து கால் வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷமாக அவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக பிரதர் நேசமணி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கா சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்ணை மூடி ரெண்டு கைகளை கூப்பி, நீங்கள் இங்கே வந்திருக்க நோக்கம் உங்களுக்கு தெரியும். எதுக்காக நீங்கள் வந்தீங்க? இங்கே வந்து ஒரு வாரமும் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க, அந்த கற்றுக் கொடுத்ததில் என்ன பிரயோஜனம் உண்டு உங்கள் வாழ்க்கையில், அது பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை செய்யணும். நீங்கள் அந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு இணங்க அந்த வார்த்தைகளின்படி நடப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களில் உங்களை தேசத்தில், சபைகளில் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றி உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காணப்படுகிறது. அதுக்காக நம்மளை உண்டாக்கின, நம்மளை இம்மட்டும் நடத்தின தேவனை நோக்கி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த பிபிஎஸ் ஒரு வாரமாக நடந்ததான எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு கூட இருந்து இந்த நாட்களில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டதான ஒருபோதும் விருதாவாய் போகாத படிக்கு அவருடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி கொள்ள, அந்த வார்த்தைகளை நினைத்து அவர்கள் இந்த உலகத்திலே கடந்து போகிறதான ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் வளரும்படி ஆண்டவரே ஏற்ற கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, ஏற்ற ஞானத்தை தருவீராக, புத்தியை தருவீராக, கீழ்ப்படுதலை தருவீராக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே
ஆண்டவர் அவள் குடும்பத்திலேயும் அவள் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண்கிறவர்களாய் காணப்பட நீர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில பிரயோஜனப்படட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முதல் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண, ஒரு ஆண்டவர் விசேஷித்த நற்குணங்களை காண கர்த்தாவே, கீழ்ப்படுதலை காண ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. இந்த வைபவத்தை நீர் ஆசீர்வதித்தாரும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வரும் நாட்களிலே உமக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட, குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட நீர் இரக்கம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபித்த சகோதரர் நேசமணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் பிகினர் சிஸ்டர் நமிதா அவர்களுடைய கிளாஸ்ல இருந்து நைனிகா வந்து வசனம் சொல்லுவான். நைனிகா சொல்லி முடித்தோன்னா பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டுங்கள். அடுத்து ஷாலினி வந்துரு. கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். 4. அடுத்து ஷாலினி. திலமடந்தா இருந்து கத்தர கேட்காது. ஜஸ்மிதா. சங்கீதம் 27:14. அன்பின் வாழ்வே, சந்தோஷத்தின் வாழ்வே, சமாதானத்தின் வாழ்வே, பொறுமையின் வாழ்வே, தயவின் வாழ்வே. வெரி குட். கிளாப் பண்ணுவோமா? வசனம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். PPN 4. நீங்கள் ஒருவரையொருவர் அன்பா இருங்கள். யோவான் 13:34. சமாதானம் மன்னிடுங்கள், பாக்கியானுங்கள். மத்தேயு 5:9. பிகினர் பிள்ளைகள்லாம் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். கனி தந்து வாழ வேண்டும். கனி தந்து வாழலாமே, இயேசுவோடு நடக்கலாமே. கனி தர வாழ்வு, இனிப்பான வாழ்வு, கசப்பான வாழ்க்கை வேணாம். அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் பொறுமையும் தயவும் நிறைய வேண்டும். கனி தந்து வாழ வேண்டும். அடுத்ததாக பிரைமரி 1 சிஸ்டர் இறுதிமேரி கிளாஸ்ல மெமரி வர்ஸ் கித்திஸ்ரீ இறுதிமேரி ஆண்டி கிளாஸ் பிள்ளைங்களாம் எழுதுங்க. கோவா 13:34. அன்பின் வாழ்வே, சந்தோஷத்தில் வாழ்வே, சமாதானத்தில் வாழ்வே, பொறுமையின் வாழ்வே, தயவின் வாழ்வே. அடுத்து எல்லா பிள்ளைகளும் வந்து பாடல். டீச்சர்ஸ் அவங்கவுங்க பிள்ளைங்களை கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. கனி தந்து வாழ வேண்டும். கனி தந்து வாழ எல்லாமே, இயேசுவோடு கடுக்கலாமே. கனி தந்து வாழ்வே, இனிப்பான வாழ்வே, கசப்பான வாழ்க்கை வேணாம். அன்பும் சந்தோஷமும் சமாதானம் உள்ள முழுவதும் பொறுமையும் தயவும் நிறைய வேண்டும். கனி தந்து வாழ வேண்டும். வெரி குட். கிளாப் பண்ணிடுவோமா? அடுத்தது கிருபாமோல்.
கிளாஸ்ல சந்தியா சந்தியா மெமரி வேர்ஸ். மிஸ்டர் பேதுரு பாடல். மிஸ்டர் பேதுரு இயேசு மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. மிஸ்டர் பேதுரு இயேசுவை மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்தாரே, மிஸ்டர் பேதுருவை பார்த்து பேச போனாரே. ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்தாரே, மிஸ்டர் பேதுருவை பார்த்து பேச போனாரே. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா என்று 3 முறை கேட்டாரே. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா என்று 3 முறை கேட்டாரே. ஆமா ஆமா நேசிக்கிறேன் மனமருந்தி சொன்னாரே மிஸ்டர் பேதுரு. ஆமா ஆமா நேசிக்கிறேன் மனமருந்தி சொன்னாரே மிஸ்டர் பேதுரு. நேசிப்பியா இயேசுவை நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. நேசிப்பியா இயேசுவை நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. அப்படி மெமரி வேர்ஸ் சந்தியா சொல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்ல சத்தமா சொல், நல்ல சத்தமா சொல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது நீதிமொழிகள் பிலிப்பியர் 4:4. கலை சிஸ்டர் கிளாஸ்ல மிஸ்டர் பேதுரு பாடல். ரெடி ஸ்டார்ட். பாய்ஸ் பாடுறாங்களா, கேர்ள்ஸ் ஆடுறாங்களா? சரி நீங்க ஆடுங்க. மிஸ்டர் பேதுரு இயேசு மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. மிஸ்டர் பேதுரு இயேசு மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. ஏசப்பா மறுதலிச்சாரே, பேதுருவை பார்த்து பேச போனாரே. மிஸ்டப்பா மரித்து உயிர்த்தெழுந்தாரே, மிஸ்டர் பேதுருவை பார்த்து பேச போனாரே. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா என்ன 3 முறை கேட்காதே. என்று நீ என்ன நேசிக்கிறியா என்று 3 முறை கேட்காதே. ஆமா ஆமா நேசிக்கிறேன் மனமனது சொல்லானே மிஸ்டர் பேதுரு. ஆமா ஆமா நேசிக்கிறேன் மனமனது சொல்லானே மிஸ்டர் பேதுரு. நேசிப்பியா இயேசு நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. நேசிப்பியா இயேசுவை நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. டியா தலைப்பு சொல். டியா டியா ராஜேஸ்வரி மட்டும் இல்லைங்க. டியா வாங்கிக்கோ. டியாவா நீ? டியா வாங்க. தலைப்பு சொல். அன்பின் வாழ்வு சந்தோஷத்தின் வாழ்வு சமாதானம். நல்லா சொல்லு. அன்பின் வாழ்வு சந்தோஷத்தின் வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு பொறுமையின் வாழ்வு தயவின் வாழ்வு. வசனம் மனப்பாட வசனம். நாங்கள் ஒருவர் அங்க பாரு போட்டோ எடுக்கிறாங்க பாரு.
நாங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களின் அன்பாய்ந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. ரினி ஜாய் கிளாஸ், ரினி ஜாய். யார் ஆக்ஷன் ஆடுங்க? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பவுலும் சீலாவும் சத்தமாக தேவனை துதித்தன. பூட்டியிருந்த சிறையில் கூட கட்டப்பட்ட நிலையிலும் பவுலும் சீலாவும் சத்தமாகவோ சந்தோஷமாக தேவனை துதித்தன. பூட்டியிருந்த சிறையில் கூட கட்டப்பட்ட நிலையிலும் ஓஹோ கரங்களை தட்டுங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள். ஓஹோ கரங்களை தட்டுங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள். சிறைச்சாலைக்காரர் பயந்து விடவே பவுலும் சீலாவும் சந்தோஷம் பகிரவே கூட்டி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சந்தோஷம் பெற்றார். ஓஹோ கரங்களை தட்டுங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள். ஓஹோ கரங்களை தட்டுங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள். வசனம் எஸ்தர், எஸ்தர் மனப்பாட வசனம். நாள் ஒன்று கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2 4:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நாள் 3 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சங்கீதம் 37:11. நாள் 4 இதோ பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான் என்கிறோமே, கிறிஸ்து மிகுந்த உறக்கமும் இரக்கமுமாய் இருக்கிறாரே. சங்கீதம் யோபு 5:11. நாள் 5 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள். சரி, கிளாப் பண்ணிடுவோமா? சரணியா தலைப்பு. நாள் 1 அன்பின் வாழ்வு. நாள் 2 ஆக்ஷனோட பண்றியா? சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 3 ஆக்ஷன். ஆக்ஷன் தலைப்புக்கெல்லாம் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனோட பண்ணுவா. யாராவது ஒருத்தர் மைக் பிடி. நாள் 1 அன்பின் வாழ்வு. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. நாள் 4 பொறுமையின் வாழ்வு. நாள் 5 தயவின் வாழ்வு. சரி, கிளாப் பண்ணிடுவோமா? கதை தர்ஷினி. ஒரு ஊரில் யோபுன்னு இருந்தார். சாத்தான்னு ஏசப்பாவுக்கு சவால் விட்டார். நீ யோபுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குற, அதனால நான் யோபுக்கிட்டேருந்து எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சாத்தான்னு சொன்னான். அப்போ ஏசப்பா சொன்னார், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனால் யோபுவின் மேலே கை வைக்காத அப்படின்னு சொன்னார். யோபு மேலே கை வைக்காத அப்படின்னு சொன்னார். இப்போ சாத்தான் ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போ யோபு ப்ரே பண்ணார். அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவர் உடம்புல புண்ணாக வந்துச்சு. ஒரு மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க யோபுக்கு. இப்போ சொன்னாங்க, நீ ஏசப்பாவை மறுதளிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோபு சொன்னார், யோபு ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணாது அவங்க ஃப்ரெண்டுக்காக. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, நீ ஏசப்பாவை மறுதளிச்சிட்டு நீ செத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோபு ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணது. ஏசப்பா சாத்தான் கிட்ட சொன்னது, பாத்தியா
ஏசப்பா வந்து அவர் என்ன போனாலும் அவர் வந்து ஏசப்பாவை நம்பினார். அதனால அவருக்கு வந்து ஆடு மாடு விட டபுளாக வந்துடுச்சு. குழந்தைங்க 10 இருந்துச்சு, 20 ஆக்கிட்டார். கிளாப் பண்ணிடுவோமா? தர்ஷினியோட டீச்சர் பிள்ளைங்க 20 ஆயிடும்னு சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அடுத்தது ஜூனியர் தங்கமணி சிஸ்டர் கிளாஸ். மிஸ்டர் பேதுரு இயேசுவை மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. மிஸ்டர் பேதுரு இயேசுவை மறுதலிச்சாரே, 3 முறை இயேசுவை மறுதலிச்சாரே. மிஸ்டர் பேதுரு பார்த்து பேச போனாரே, ஏசப்பா மறிந்து உயிர் தெளிஞ்சாரே. மிஸ்டர் பேதுரு பார்த்து பேச போனாரே, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா என்று 3 முறை கேட்டாரே. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா என்று 3 முறை கேட்டாரே. ஆமா ஆமா நேசிக்கிற மனமறிந்து சொன்னாரே மிஸ்டர் பேதுரு. ஆமா ஆமா நேசிக்கிற மனமறிந்து சொன்னாரே மிஸ்டர் பேதுரு. நேசிப்பியா இயேசுவை நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. நேசிப்பியா இயேசுவை நேசிப்பியா, இயேசுவை போல பிறரை நேசிப்பியா. சரி, மனப்பாட வசனம் சொல்லுங்க. மனப்பாட வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்த மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. சாத்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சங்கீதம் 37:11. இதோ பொறுமையாக இருக்கவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுடையவராக இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. கிளாப் பண்ணலாமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நல்ல சத்தமா சத்தமா சொல்லு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். சங்கீதம் 118:24. 4:3. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகுந்த மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார். சங்கீதம் 37:11. உன் பேரை சொல்லு. உன் பேரையும் சொல்ல. சேசாய். சேசாய். சரி, அடுத்தது ஜூனியர் பாடல் ஷெரின் கிளாஸ். ஜூனியர் ஷெரின் கிளாஸ். யாக்கோபு ஓடினானே. யாக்கோபு ஓடினானே மாமா வீட்டுக்கு, ஏசாவை மாற்றி பயந்து ஓடினானே. யாக்கோபு ஓடினானே மாமா வீட்டுக்கு, ஏசாவை மாற்றி பயந்து ஓடினானே. 20 வருடம் பிறகு தகப்பன் வீட்டுக்கு வந்தான், வரும் வழியிலே ஏசாவை பார்த்தான். 20 வருடம் பிறகு தகப்பன் வீட்டுக்கு வந்தான், வரும் வழியிலே ஏசாவை பார்த்தான். யாக்கோபு சமாதானம் செய்ய நினைத்தான், ஏசாவுக்கு பரிசுகள் தந்தான். யாக்கோபு சமாதானம் செய்ய நினைத்தான், பரிசுகள் தந்தான். யாக்கோபை கட்டி அணைத்துக் கொண்டார். கோபம் தணிந்த ஏசாவோ யாக்கோபை கட்டி அணைத்துக் கொண்டான். கிளாப் பண்ணிடலாமா? மனப்பாட வசனம். என் பெயர் சந்தீப். நாள் 1. சத்தமா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கிளாப் பண்ணிடலாமா? என் பெயர் ஆல்வின். நாள் 2. இது கர்த்தர் உண்டு பண்ணால், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. என் பெயர் சாலமோன்.
நாள் 3 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சங்கீதம் 37:11. என் பெயர் மாதேஷ். நாள் 4 இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. நாள் 5 வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தனித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:12. நாள் 1 அன்பின் வாழ்வே. நாள் 1 அன்பின் வாழ்வே. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. நாள் 4 நீடிய பொறுமை. நாள் 5 தயவின் வாழ்வு. கிளாப் பண்ணிடுவோமா? அடுத்து ஜூனியர் ஷீபாஸ்ட் கிளாஸ். பாடல் கனித்தந்து வாழலாமே. ஷீபாஸ்ட் கிளாஸ். கனித்தந்து வாழலாமே, இயேசுவோடு நடக்கலாமே. கனித்தந்து வாழ்வு, இனிப்பான வாழ்வு, கசப்பான வாழ்க்கை வேண்டாம். கனித்தது சந்தோஷமும் சமாதானம் உள்ளவரும் தயவும் நிறைய வேண்டும். கனி தந்தை வாழ வேண்டும். அன்பும் சந்தோஷமும் சமாதானம் உள்ளவரும் அருமையும் தயவும் நிறைய வேண்டும். கனி தந்தை வாழ வேண்டும். மனப்பாட வசனம் அர்ஜுன். நாள் 1 அன்பின் வாழ்வு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுதந்திர வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மில் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கொண்டு மகிழ காணவும். சங்கீதம் 118:24. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சங்கீதம் 37:11. நாள் 4 பொறுமையின் வாழ்வு. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான் என்கிறோமே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. நாள் 5 தயவின் வாழ்வு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியாருமாய் உருக்கமான இரக்கத்தையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:11-12. கிளாப் பண்ணிடலாமா? சுந்தர். 5 நாள் தலைப்பு. நாள் 1 அன்பின் வாழ்வு. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. நாள் 4 பொறுமையின் வாழ்வு. நாள் 5 தயவின் வாழ்வு. கிளாப் பண்ணுவோமா? அடுத்தது சிஸ்டர் ரத்னபாய் அவர்கள் கிளாஸ். மனுஷனை பிடிப்பா
ஜிங்கலாலா ஜிங்கலாலா க்ளோரியா ஜும்ரு 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 ஜும்மாரே. மனப்பாட வசனம். நாள் 1. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நாள் 2. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. நாள் 3. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நாள் 4. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. யாக்கோபு 5:8. கருப்பொருள் கனி தரும் வாழ்வு, அன்பின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, பொறுமையின் வாழ்வு, தயவின் வாழ்வு. கதை. ஜெசிகா. நான் சொல்கிற கதை பேர் வந்து பவுலும் சீலாவும். ஒரு ஊரில் வந்து குறி சொல்கிறவங்க தான் அந்த ஊர் ராஜாலேருந்து அந்த ஊர் மக்கள்லேருந்து எல்லாருமே குறி சொல்கிறவங்க தான் நம்புவாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நடக்க போகிறத இப்போவே சொல்லிடுவாங்கனால குறி சொல்கிறவங்க எல்லாரும் நம்புவாங்க. அப்போ வந்து பவுலும் சீலா வந்து கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லும் போது அந்த ராஜா கோபமாகி இவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ கூட அவங்க கை காலெல்லாம் சங்கிலியால் கட்டி போட்டதுக்கப்புறமும் அவங்க வாய் சும்மா தானே இருக்குது, அதனால அதுலேயும் கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் வந்து அவங்க கட்டுக்களை எல்லாத்தையும் அவிழ்த்து விடுவாங்க. அப்புறமா அந்த சிறைச்சாலைக்காரர் வந்து கேட்பாரு, நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க, எங்களை இந்தமாரி கர்த்தர் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு பவுலும் சீலாவும் சொல்லுவாங்க. அப்புறமா பவுலும் சீலாவும் சொன்னதை பார்த்துட்டு இவங்க கேட்பாங்க, யார் அந்த கர்த்தர் அப்படின்னோடனே இவர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிங்க, உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னோன்னே அந்த சிறைச்சாலையாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதனால் அவர் என்ன பண்ணார், குடும்பம் பார்த்துக்கிறதுனால அவரும் குடும்பமும் மனமகிழ்ச்சியாக இருந்து அவங்க கர்த்தரை நோக்கி துதிக்கிறாங்க. புரிஞ்சதா கதை எல்லாருக்கும்? எல்லாரும் கை தட்டுங்களேன் புரிஞ்சவங்க. சரி, அடுத்தது 5 நாள் டைட்டிலையும் இந்த பிள்ளைங்க ஆக்ஷனில் சொல்ல வருவாங்க. கெவின், ஆல்வின் 2 வருவாங்க. ஆக்ஷன் மட்டும் சொல்லணும், நல்லா சூப்பராக சொல்லணும். அக்கா சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், அந்த ஆக்ஷனை கரெக்டாக சொல்லணும். நாள் 1 அன்பின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. இது வந்து சமாதானத்துக்கு சின்னம் புறா, அதனால புறா பண்றாங்க. நாள் 4 நீடிய பொறுமையின் வாழ்வு. டைம் பார்க்குறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க டைம் பார்த்துட்டு. நாள் 5 தயவின் வாழ்வு. நம்ம கிஃப்ட் செஷனுக்குள்ள போறோம். சொல்றாங்களா? தலைப்பு வாஸ் ஷால்வின் வா வா. ஷால்வின் தலைப்பு சொல்றான். அன்பின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, நீத்திய பொறுமை வாழ்வு, தயவின் வாழ்வு. கிளாப் பண்ணுவோமா? சுபாலா சிஸ்டர் கிளாஸ். நாள் 1 அன்பின் வாழ்வு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நாள் 2 சந்தோஷத்தின் வாழ்வு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. நாள் 3 சமாதானத்தின் வாழ்வு. சாந்த குணவர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நாள் 4 பொறுமையின் வாழ்வு. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கும். நாள் 5 தயவின் வாழ்வு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனதயவாகவும் மனவருக்கமாகவும் இருங்கள். கர்த்தரின் தேவனாகிய உங்கள்
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். எபேசியர் 4:32. கிளாப் பண்ணலாமா? சீனியர் அண்ணால இவன் தான் ரொம்ப குட் பாய். கை தட்டுக்கு பார்க்கலாம் நல்லா. சரி, நேத்து என்ன டே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதனால டே என்ன டே? இன்ஸ்பெக்ஷன் டே. ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்களா இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேர்? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சொல்லிடுறீங்களா இல்லை? விபிஎஸ் வந்து சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆசிரியர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. குறிப்பாக நேற்றுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனில் பிள்ளைங்க எப்படி உட்காந்துருக்குறாங்க, அவங்களுடைய லெசன்ஸு கவனிக்கிறது, அப்புறம் அவங்க சார்ட் ஒர்க்கு, ஆசிரியர் பிள்ளைகளை எப்படி தயார்படுத்தியிருக்கிறாங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் போகும்போது சல்யூட் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் பரிசை தட்டி கொண்டு போகிறவர்கள் நம்முடைய சீனியர் டீச்சர் ரத்னபாய் அக்கா அவர்கள். நீங்களாம் கை தட்ட மாட்டீங்களா? அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. அது என்னென்னா, அவங்க வந்து பெண் பிள்ளைகளை சூப்பராக நினச்ச ஒரு கவர், அவங்க பிள்ளைங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும். அவங்க வந்து பெண் பிள்ளைகளையும் டீச்சர்ஸையும் வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அருமையாக உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து ஒன்று கூட சண்டை போடலை, ரொம்ப பேசி இது கெடுக்கலை. அவங்க அமைதியாக பாடத்தை கவனித்தாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் வந்து கதையெல்லாம் சொன்னா, ஜெஸ்ஸிகா வந்து கதையெல்லாம் சொன்னேன். அதனால் அந்த டீச்சரும் பிள்ளைகளும் முன்னாடி வாங்க 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 அப்படி வாங்க அப்படி வாங்க. வாங்க வாங்க காட்டுவோம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களுக்காக. சரி சரி சரி. இரண்டாவது பரிசு. சரி போலாம், நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இரண்டாவது பரிசு ரினி ஜாய். அவன் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரினி ஜாய் அக்கா வந்து ரினி பிள்ளைங்களுக்கு பயங்கர கற்பனையெல்லாம் கொடுத்து அவங்க கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர், லாயர், வேறு என்ன இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு என்னது, ஐஏஎஸ்ஸு. நீங்கள் வந்து முடித்து பார்த்துட்டு போங்க எல்லாரும், என்ன அழகாக எய்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்டோரி வந்து தர்ஷினி அழகாக ஒரு ஸ்டோரி சொல்லியாச்சு. அதனால் ரினியினுடைய கிளாஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குறேன். எல்லாம் கிளாப் பண்ணுறீங்களா? சரி. தேர்ட் ப்ரைஸ் வந்து கிருபாமோல். கிருபாமோல் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கிளாஸ் பிள்ளைகள் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே பதில் சொன்னாங்க. எல்லா கேள்வி பதில் சொன்னாங்க. கூடவே அவங்க வந்து அந்த இது அன்னன்னைக்குள்ள தலைப்பை தெளிவாக சொன்னாங்க. பிள்ளைகள்லாம் ரொம்ப நீட்டாக, ரொம்ப சண்டை போடாமல் அழகாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ். சரி, காட் பிளஸ் யூ. இது மாதிரி நீங்களும் அடுத்த தடவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு கொடுக்குற கிளாஸை ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா நினச்சிங்க, சிறப்பாக நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சரி, நம்ம இப்போ கிஃப்ட் செஷனில் போயிடுவோம். டீச்சர்ஸ் கிஃப்ட். இந்த டீச்சர்ஸ் கிஃப்டில் வந்து டீச்சரோட கிஃப்ட்டும் இருக்குது, பிள்ளைங்களோட கிஃப்ட்டும் இருக்குது. நீங்கள் கொடுத்த உங்களுடைய எண்ணிக்கையின்படி 5 நாள் 4 நாள் வந்த பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். ஐந்து நாள் 4 நாள் வந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கோம். தேர்ட் டே செகண்ட் டே வந்திருக்க பிள்ளைங்களுக்கு செகண்ட் gift, செகண்ட் பிரைஸ். அப்புறம் ஒரு நாள் வந்தவங்களுக்கு ஒரு gift இருக்கு. அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்த எண்ணிக்கையின்படியாக கரெக்டாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் தப்பு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த கிஃப்ட்டை வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் பேர் சொல்லும் போது பிள்ளைகளுடைய கிஃப்ட்டை உங்களுடைய கிஃப்ட்டும் சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. சரி, நாம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த 5 நாள் வந்து கலந்துக்கிட்ட அந்த பிள்ளைங்களை வந்து நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிஃப்டை வாங்கி பிள்ளைங்க எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும்.
அடுத்த வருஷம் கேட்போம். உங்களை வந்து ஆனர் பண்ணி உங்களை கனப்படுத்தி நீங்களாம் பெரியவங்க. யார் பெரியவங்க? இவ்வளோ பேர் உங்களுக்காக தான் உட்காந்துருக்குறாங்க. பெரியவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன gift கொடுக்குறோம். ஞாபகம் வச்சுக்கிடணும். நீங்கள் அதை கரெக்டாக நினச்சணும், பயன்படுத்தணும். டீச்சர்ஸ் வாங்கி டீச்சர் கிஃப்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் பேர் கூப்பிடும்போது டீச்சர்ஸ் அப்படியே வரிசையாக வந்து இங்கே நின்றுக்கிடுங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சரி. பிகினர் சிஸ்டர் நமிதா சிஸ்டர். நமிதா சிஸ்டர் கிளாப் பண்ணுங்க. என்னன்னா அவங்க சின்ன குட்டீஸை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வாரம் பிள்ளைங்களை நடத்தியிருக்காங்க. குட்டீஸ். பிரைமரி 1 சிஸ்டர் இருதயமேரி. பிரைமரி 2 சிஸ்டர் கலைசெல்வி. பிரைமரி 2 சிஸ்டர் கலைசெல்வி. பிரைமரி 3 சிஸ்டர் கிருபாமோல். போட்டோ ஜூனியர் 1 சிஸ்டர் ரினி ஜாய். ஜூனியர் 2 சிஸ்டர் தங்கமணி. ஜூனியர் 4 சிஸ்டர் ஷீபா. ஜூனியர் சீனியர் 1 சிஸ்டர் ரத்னபாய். சீனியர் 2 சிஸ்டர் ஞானமணி. சீனியர் 3 சிஸ்டர் சுபாலா. ஜூனியர் 3 ஷெரின் சார்லட். Volunteers Sister Anita, Sister Geeta. Sister Anita வாங்க. Volunteers Sister Anita, Sister Geeta, Sister Reena. நேசமணி பிரதரும் ராஜேந்திரன் பிரதரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ரெண்டு gift கொடுத்துறேன். ராஜேந்திரன் பிரதர், வெற்றிச்செல்வன் பிரதர், வெற்றிச்செல்வன். Volunteers Sister Anita, Sister Geeta, Sister Reena, Mithula, Hannah, Sonia, Mithula, Hannah, Sophia, Sonia. Sonia. Sister Jabaselvi,
சிஸ்டர் ஜெபசெல்வி, பிரதர் ஜோயல். வாலண்டியர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல வரணுமா? சிஸ்டர் அனிதா, சிஸ்டர் கீதா, சிஸ்டர் ரீனா, மிர்துலா, ஹேனா, சோனியா, சிஸ்டர் ஜெபசெல்வி, பிரதர் ஜோயல் எல்லாரும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஃபோட்டோஸ். பிரதர் வெற்றி செல்வம், சிஸ்டர் பிரமீளா, சிஸ்டர் ஸ்டெல்லா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். சிஸ்டர் பிரமீல் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஃபோட்டோ. பிரதர் வெற்றி செல்வம் ஃபோட்டோ எடுங்க. முடிஞ்சிச்சா? Next set of volunteers, Sister Premila, Sister Stella, Sister Baby, Sister Nimmi, Sister Rita, Sister Kalai Arasi, Steffi. Sister Premila, Sister Stella, Sister Baby, Sister Nimmi, Sister Rita, Sister Kalai Arasi, Sister Steffi. Padma Priyan சொல்லுங்க. ஆன்ட்டி ஸ்டெஃபி ஆன்ட்டி. எனக்கு இல்லை, எனக்கு கொடுத்தாச்சு. எனக்கு பேர் இல்லை, எனக்கு அப்போவே கொடுத்தாச்சு, அதிலே கொடுத்தாச்சு. மம்மி மம்மி இஃப் பால் ரித்தீஷ் நம்ம சர்ச்சில் வந்து விபிஎஸ்க்கு இந்த வருஷம் நியூ என்ட்ரி யாரு? ஷெரின். நியூ என்ட்ரி யாரெல்லாம்? மேவ்ரிக், ஜான் மேவ்ரிக். அவன் படித்தானோ படிக்கலையோ உள்ளே வந்துட்டான். அதனால அவனை கூப்பிட்டுவாங்க. அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு. அவன் தண்ணி குடிக்கும்போது சத்தம் கேட்கும். சீக்கிரம் தூங்குறானா? இன்னும் 2 பேர் நம்ம ஜெபசெலி சிஸ்டருடைய கொள்ளு பேர பிள்ளைகள். பிரவேஷ் வாங்க 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 வாங்க. சரி தூங்குறான், அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை கனப்படுத்துகிறோம். இன்னைக்கு நான் மெசேஜில் சொன்ன மாதிரி இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கிறாங்க. பாப்பாங்க பொண்ணுங்க. சரி, இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கு. வாமா கிருபமோள். இன்னைக்கு இவங்க குழந்தைங்களா இருக்கிறாங்க. இந்த அஸ்வின் இது மாதிரி தான். எங்கள் அஸ்வினுங்க வர. அஸ்வின் வா. அஸ்வினை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2017 குழந்தையா இருந்தான். தூக்கி நான் கையில் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறான். நான் நினைக்கிறேன் இவன் நல்ல ஒரு ஊழியக்காரனாக உருவாகி வருவான். அதே மாதிரி கனப்படுத்தி இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கட்டும். பெற்றோரும் கர்த்தருக்காக பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சரி, ஒரு கிளாப் பண்ணுங்களா எல்லாருக்கும். சரி எல்லா டீச்சர்ஸும் வருமா?
எல்லா டீச்சர்ஸும் முன்பாக வருவீங்களா? எல்லா டீச்சர்ஸ். பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லா டீச்சர்ஸும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இதை முடித்த உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். ஒரு சின்ன ஒத்துழைப்பு பண்ணணும். எல்லாருமே ஒன்று மாடி போங்க, இல்லைன்னா வெளியில் போயிட்டிங்கன்னா பாயெல்லாம் எடுத்து அழகாக நினச்சிவாங்கன்னா அவங்க ஓரம் வச்சு எல்லோரும் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்ச பிற்பாடு எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுக்கப்படும். சரியா? சரி. வெளியே வேண்டாமா? எல்லாம் மாடிக்கு போவீங்களாம். மாடிக்கு போங்க. சரி. பாஸ்டருக்கு கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். விபிஎஸ் தொடங்கின நாளிலிருந்து இன்று வரையிலும் இவங்க எல்லாருமே எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதன்படி செய்தார்கள். அதனால் அவர்கள் கொடுத்த அந்த அன்பான அன்பளிப்புக்காக அவர்களை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பாஸ்டர்மா, பாஸ்டர்மாக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. சரி, முடிஞ்சா பால் ரிதீஷ் ஐந்து நாட்கள் விபிஎஸ்ல பால் ஜெய்சிங், ரிதீஷ், ஏஞ்சல் இந்த 3 பேரும் 5 நாள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு, அதாவது ஜெய்சிங் வந்து அந்த ஹேண்ட்பில்ஸும் நம்ம பேனர்லாம் அவன் டிசைன் பண்ணி கொடுத்தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ப்ரோக்ராமே அவன் என்ன செய்யணும்னா அவன் வந்து அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனே சும்மா ஒரு ஆனர் பண்ணுறோம். ரிதீஷ், நம்ம அவனுக்கு வந்து காலேஜ் இருந்துச்சு, லீவு என்றைக்கு இருக்கோம் கிட்டத்தட்ட 3 நாள் மேலேன்னு நினைக்கிறேன். வந்து லீவுன்னா உடனே வந்துடுவான். வந்து இங்கேருந்து கொஞ்சம் உதவிகள்லாம் பண்ணால். ஏஞ்சல் வந்து கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான். பேக்ரவுண்டில் இருந்துட்டு இந்த பாரிஸில் போய் பொருள்லாம் வாங்கினது மட்டும் இல்லை, இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்த வேலையெல்லாம் ஏஞ்சல் பண்ணியிருக்கா. அதனால் இந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆனர், அவ்வளோதான். வாங்க பிள்ளைங்க வாங்க, கொடுங்க ஸ்டடி கொடுத்து. ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். இந்த நேரம் வரையிலும் பொறுமை காத்து அமர்ந்திருந்ததான பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை தயவாய் அனுப்பி கொடுத்தீர்கள். இந்த 6 நாளும் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி கொடுத்தீர்கள் உற்சாகத்தோடு. அதுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்ததான விசுவாச மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்முடைய ஆளுகையை தந்து இந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிறைவாக இருந்தபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் அட்வைஸ் சொல்லி மற்றும் இவங்களை ஊக்குவித்து எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்ததான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த சரீர சுகம், எங்களுடைய வாய்ப்புகள், பொருளாதாரங்கள், எங்கள் கரங்களிலே கொடுத்த எல்லா விதமான ரிசோர்ஸஸை வைத்து நீர் எங்களிடத்தில் எதிர்பார்த்த ஊழியத்தை நாங்கள் எங்களால் ஏன்ற மட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். நான் நட்டேன், பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான்,
தேவனே விளைய செய்தார். இதே போல் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து இந்த ஊழியங்களை செய்திருக்கிறோம். பரலோக தேவன் நல்ல விளைச்சலை கொடும். விசேஷமாக இந்த மக்கிஸ் கார்டன், ஜோதிபாளையம், கொச்சினோஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸ், திடீர் நகர், எஃப்ஆர் போலீஸ் குவார்ட்டர்ஸ், இந்த பகுதியிலிருந்து பிள்ளைகளை, சுதந்திர நகர், இந்த பகுதியிலிருந்து பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமும் வளமான வாழ்வும் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் வளர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, தேசத்தின் உயர்ந்த இடங்களிலே இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக உம்முடைய வல்லமையுள்ள சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட உணவுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவனே, இந்த உணவை ஆசீர்வதியும். யாவரும் திருப்தியாக சாப்பிட, கிரமமாக பரிமாற, வீணாய் போகாமல் இருக்கத்தக்கதாக, எல்லோருடைய சரீரத்துக்கும் பலனை கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும், எல்லா தேவ பிள்ளைகளோடும், விசேஷமாக இந்த பச்சிளம் குழந்தைகள் மற்றும் ஆண்டவரே வளர் நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.